வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் மருதாணி இலைகள்லேருந்து மருதாணி பவுடர் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பவுடரை ஹேர் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம், அல்லது டிசைன்ஸ் போடுறதுக்கு மெஹந்தி கோனாகவும் யூஸ் பண்ணலாம். மருதாணி செடியிலிருந்து மருதாணி இலைகளை எடுத்துக்கோங்க. மருதாணி இலைகள் காம்போடு இருந்துச்சுன்னா அதை காம்புலேருந்து தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. அப்படி இலைகளை தனியாக பிரித்து எடுத்ததுக்கப்புறமா இந்த இலைகளை நம்ம தண்ணியில் நல்லா அலசி எடுக்க போகிறோம். எதுக்கு அலசி எடுக்கிறோன்னா, இலைகள் மேலே தூசு அல்லது பூச்சி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அதனால் நம்ம தண்ணியில் நல்லா அதை அலசி எடுத்து வச்சிடுறோம். இப்போ இந்த இலைகளை ஒரு தட்டுலேயோ இல்லை நியூஸ் பேப்பர்லேயோ போட்டு காய வைக்க போகிறோம். டைரெக்டாக சன்லைட் படுற மாதிரி காய வைக்காதீங்க, நிழல்லையே காய வச்சா போதும். 2-3 நாள் இந்த இலைகளை நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த இலைகள் ஒரு மொறுமொறுன்ற பதத்துக்கு வந்திருக்கும். அப்படி இந்த இலைகள் வந்ததுக்கப்புறமா இது அரைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். அரைக்கிறப்போ என்ன பண்ணணும்னா, நம்மளோட மிக்ஸி ஜார் நல்லா சுத்தமாக காஞ்சிருக்கான்னு பார்த்துக்கணும். அதில் ஈரப்பதம் இதுவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கப்போ இலைகளை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுங்க. நம்ம இப்போ அரைச்சி எடுத்த பவுடர் ரொம்ப ஃபைனாக சாஃப்டாக இருக்காது. ஸோ அதை நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம். ஃபில்டர் பண்ணுறது எப்படின்னா, ரெகுலராக நம்ம மாவு அரைச்சா பண்ணுற மாதிரி தான். மாவு சல்லடை இருக்கும்ல, அதை எடுத்துக்கோங்க. அதில் நம்ம அரைச்ச மெஹந்தி பவுடரை கொட்டி ஒரு 2-3 தடவை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா கீழே நம்மளுக்கு சாஃப்டான பவுடர் கிடச்சிரும். இந்த பவுடரை இப்போ நம்ம மெஹந்தி டிசைன்ஸ் போடுறதுக்கு கோன் பண்ணியும் யூஸ் பண்ணலாம், இல்லை ஹேர் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எப்படி இந்த பவுடரை மெஹந்தி கோன் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹென்னா பை சுபா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.